பிளேட்லெட்ஸ் குறைபாடு கம்மியாகிறது டெங்கு இன்ஃபெக்ஷன்ஸில் வரலாம். ஆனால் எல்லா பிளேட்லெட் கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸும் டெங்கு கிடையாது. ஸோ ஃபீவர் இல்லாமலும் பிளேட்லெட் அணுக்கள் கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸு வெளியே வந்து பிளேட்லெட் கவுண்ட் உதாரணத்துக்கு 20,000 30,000 அப்படின்னு இருக்கும். பிளேட்லெட்ஸ் வந்து நிறைய வாட்டி ஏற்றிருப்பாங்க, ஏற்றியுமே கூடலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஐடிபி அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கலாம். ஐடிபிங்கிறது என்னென்னா இம்யூன் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா. எலும்பு மஜ்ஜிலேருந்து பிளேட்லெட் அணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகும். ஆனால் உற்பத்தி ஆகிட்டு வெளியே பிளட்டுக்கு சர்க்குலேஷனில் வந்தோடனே அவங்க உடம்புல வந்து இருக்க எதிர்ப்பு சக்தி அணுக்கள் ஆன்டிபாடிஸ் அதிகமாக வேலை செஞ்சு அந்த பிளேட்லெட்ஸ் அணுக்களை அழிச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் ஐடிபி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பிளேட்லெட் அணுக்கள் ஏற்றுறது தீர்வு ஆகாது. ஸோ அவங்க உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அணுக்கள் ஆன்டிபாடிஸ் ஓவராக ஆக்டிவேட்டாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிளேட்லெட் அணுக்கள் கண்ட்ரோலில் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வரும். சரி, எல்லா ஐடிபி பேஷண்ட்ஸ்க்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஐடிபி பேஷண்ட்ஸில் 30,000க்கு மேலே பிளேட்லெட் அணுக்கள் வந்து இருக்குது, அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு ப்ளீடிங் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம க்ளோஸ் அப்சர்வேஷனில் வச்சுக்கிட்டா போதும். ஒரு சில நேரம் பிளேட்லெட் அணுக்கள் இந்த பேஷண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சி 20,000க்கு கீழே குறையுது, இல்லாட்டினா ப்ளீடிங் சிம்டம்ஸ் எதாவது வருது அப்படின்னா மட்டும் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும்.